பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதல் பிறக்கிற பிள்ளை அப்படின்னா சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அந்த முதல் பிறந்திருந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்க ஏசா யாக்கோபு என்கிறவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்தது. இந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சொத்தை 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த சொத்தை 2ஆக தான் டிவைட் பண்ணுவாங்க. 2 பிள்ளைகளுக்கும் பாதி பாதி. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் 2 பிள்ளைகள் இருக்கும்போது சொத்தை 3ஆ டிவைட் பண்ணி மூத்தவனுடைய கையில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பார்ட்டை கொடுத்துருவாங்க. மற்ற அடுத்த பிள்ளைகளுக்கு குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் அப்படி கிடைக்குது? எதுக்காக அந்த மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா பொதுவாக நம்ம ஊர்லேயே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மூத்த அண்ணங்க எல்லாம் மூத்த அக்காங்க இவங்க எல்லாம் மோஸ்ட்லி என்னவா தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி தியாகிகளா இருந்தே தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அடுத்து பிறக்கிற இப்போ பாருங்க, நீங்க இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் மூத்த பிள்ளைங்களா இருப்பீங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க தான் உங்க அண்ணன் தம்பிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, நீங்க தான் ரொம்ப விட்டு கொடுப்பீங்க. ஆனா அந்த இளைய பிள்ளைங்க எல்லாரும் அப்படி இல்லை. இளைய பிள்ளைங்க நிறைய பேர் பயங்கரமா சண்டித்தனம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சரி தம்பி தானே தங்கச்சி தானே. அப்போ அவர்களுக்கு அறியாமலே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ அப்ப எதுக்கு மூத்தவனா பிறந்த, நீ எதுக்கு மூத்தவளா பிறந்த, நீ என்ன பார்த்துக்க வேண்டியது, நீ தானே என்ன பார்த்துக்கணும். ஒரு அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அவர்களால அந்த பொறுப்பை சரியா செய்ய முடியாத போது அந்த குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு, அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போற பொறுப்பை யார் மேல அன்னைக்கு வச்சிருந்தாங்கன்னா இந்த மூத்த பிள்ளைகள் மேலதான் வச்சிருந்தாங்க. அவங்க தவறும் பட்சத்தில், அவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை நடத்துறதுக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவருடைய எதிர்காலத்திற்கான காரியத்தை கொடுக்கிறது. அதனால இந்த மூத்த பிள்ளைகளுக்கு 2 பங்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நமக்கு 2 பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2 பங்க 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதற்கு நமக்கு தந்திருக்கிறார்னா நாம் ஆளுகை செய்யும்படியாக, மற்றவர்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு 2 மடங்கு பலனை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்போ நம்ம வாசித்த இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மூத்த பங்கு யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ரூபன் என்கிற மனுஷனுக்கு போகணும். யாக்கோபினுடைய பிள்ளைகள் முதல் பிள்ளை யார் அப்படின்னு சொன்னா முதல் பிள்ளை இந்த ரூபன். ஆனா ரூபன் ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் அந்த வசனத்தில் இருக்குது. இஸ்ரவேலின் முற்பிதா பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரூபனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த சேஷ்ட புத்திரம் அப்படின்னா 2 ஆசீர்வாதம் இவனுக்கு கொடுக்கப்படாம இப்ப யாருக்கு போகுது அப்படின்னா யோசேப்புக்கு போகுது. யோசேப்பினுடைய ஃபேமிலிக்கு போயிருச்சு. ஏன் யோசேப்பினுடைய ஃபேமிலிக்கு போச்சுன்னா நீங்க வேதத்துல வாசிக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் பஞ்சம் பிழைப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துவதற்கு கர்த்தர் யாரதான் தெரிஞ்சு கொண்டார்னா யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவங்க எல்லாரும் பஞ்சத்திற்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே இவன் கண்டிப்பா நம்மளை பழி வாங்குவான்னு நினைச்சு பெரிய பெரிய ஆட்களை வச்சு யோசேப்பினிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி அப்பா உயிரோட இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே யோசேப்பு எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 டைம் அழுதுருக்கிறாரு. அதுல கடைசியா அவர் அழுதது எங்க தான் அழுதார் அப்படின்னா இந்த இடத்துல தான் அழுதாரு. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை புரிஞ்சுக்கல,
நான் ஒரு அப்பா மாதிரி இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிறேன்றத புரிஞ்சுக்கலன்ன உடனே யோசேப்புக்கு அழுக வந்துச்சு. அப்பதான் யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி நான் உங்களை பழி வாங்க மாட்டேன், நீங்க நினைக்கிறது மாதிரி நான் உங்களை ஒன்றும் செய்ய போறதில்ல. நான் உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். உங்களை எல்லாரையும் உங்க குடும்பத்தையும் நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு சேஷ்ட புத்திரம் பாகம் என்கிற அந்த ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த ஆசீர்வாதம் எதற்கு சம்பந்தம்னா, முழு குடும்பத்தையும் முழு ஃபேமிலியையும் நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆமென் நம்மேல் ஊற்றுகிறார். வெகு சீக்கிரத்தில் உங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை தலைமைத்துவமா கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். நீங்க கைட் பண்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வல்லமையினால் நிரப்ப போகிறாரு. வசதிகளை கர்த்தர் தரப்போறாரு. யோசேப்புனுடைய குடும்பத்தை சேஷ்ட புத்திரமாக மாற்றின கர்த்தர் இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்க குடும்பத்தையே பார்க்கிற அளவிற்கு, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் முதற் தரமாய் முதன்மையான இடத்திலே பிந்தினோர் அநேகரை கர்த்தர் முந்த பண்ணி, கர்த்தர் உங்களை ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொண்டு வந்து நீங்க கையேந்துகிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றி, ஆமென், நீங்கள் அடிபணிகிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றி குடும்பத்தையே பார்க்கிற அளவிற்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர், ஆமென், அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே அந்த கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக வேதம் சொல்லுது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார்களோ, யார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அவர்கள் தலையின் மேல், ஆமென், இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், எல்லாரும் என்ன சொல்லணும்னா, எங்க அம்மாவை நான் பார்த்துக்கணும், எங்க அப்பாவை நான் பார்த்துக்கணும், எங்களுடைய சகோதரங்களை நாம் பார்த்துக்கணும். அதுக்காக உங்களை எடுத்துட்டு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திட்டு உங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லலை. ஆனா அதே நேரத்தில் யோசேப்பை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க குடும்பத்தையே போஷிக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கிருபையால நிரப்புவாராக. எத்தனை பேர் இதற்கு ஆசைப்படுறீங்க? நான் நம்புறேன் நிறைய தகப்பனும் தாயும் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு, 2 ஆசீர்வதிக்க போறாரு. அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற சம்பளம், அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற பதவி, அந்த பிள்ளை இருக்கிற பொசிஷன் உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையே மாற்ற போகிறது, உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலையே மாற்ற போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். சிலருக்கு நன்றி இழுக்காது. நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் என் குடும்பத்துக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், அண்ணன் தம்பிக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது யாருமே நிக்கல, நன்றி இல்லாதவங்க என் குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் நீங்க நிறைய பேர் சொல்லலாம். ஆனா உண்மையா பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, 2 ஆசீர்வாதம் யார் கையில கொடுக்கப்படுது அப்படின்னா, யார் குடும்பத்தை நடத்துறாங்களோ அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆமென். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடைக்கு ஜெபம் பண்றதுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிரான்ச், இந்த கடையினுடைய பிரான்ச் கடை 7 கடை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த 7 இடத்துல இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 7 இடத்துலையும் நீங்க ஒருத்தர் தான் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே இல்ல நான் ஒருத்தர் பார்க்கல, எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர், நான் மொத்தம் 7 பேர். நான்
ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுக்கும் போது நான் ஜெபம் பண்ண ஜெபம் என்னன்னா, யோசேப்பு போல என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல யோசேப்பு வந்து கடைசி பையனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் அவர் தான் பார்த்தாரு. அதே போல அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்நிய நாட்டுல அவர் தான் ஆகாரம் கொடுத்தாரு, அவங்களுக்கு அவர் தான் தனியா தங்க வச்சாரு. அந்த அளவிற்கு யோசேப்ப ஏசப்பா ஆசீர்வதிச்சார்ல. அதனால ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஏசப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க, என் குடும்பத்திற்கு நான் மூணாவது பிறந்தவனா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கணும்னா ஒரு யோசேப்பா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணினேன். அப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ 7 பிரான்ச் ஆரம்பிச்சு 7 பேருடைய கையில 6 பேருடைய கையிலையும் கொடுத்துட்டு இவர் மெயின் பிரான்ச்சை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்பா உங்களுக்கு வாழக்கூடிய வழியை நான் செஞ்சு தந்துட்டேன்ப்பா, இது எனக்கு இந்த இது வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இதை தந்துட்டார் அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு சாட்சியை சொன்னார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க 3வது பிறந்திருந்தாலும் 4வதாக பிறந்திருந்தாலும் கடைசியாக பிறந்திருந்தாலும் மூத்தவர்களாக பிறந்திருந்தாலும் உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தர் தரணும். உங்க கையில சேஷ்டபுத்திர பாகத்தை ஆண்டவர் தரணும். உங்க பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் தரணும். ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை தரணும். உன் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை உனக்கு நான் தருவேன். நீங்க ஜெபிங்க, ஜெபிக்க ஜெபிக்க இந்த அபிஷேகம் உங்க மேல மூவ் ஆகட்டும். ரூபனை தாண்டி யோசேப்பினிடத்தில் வருமானால் உங்களுக்கும் அது தாண்டி வரும், உங்க பிள்ளைகளுக்கு அது தாண்டி வரும். கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்களை சாட்சியாய் நிறுத்தட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அளவிற்கு எங்கள் தலையின் மேல் ஒரு பிளஸிங்க கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்க, கேளுங்க, அப்பா இயேசுவே கிருபை 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 கிருபை. ஆமென். நம்மை அப்படி நடத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்க சிறுமையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட வசதி குறைவானவர்களா இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், நான் மட்டும் நல்லா இல்ல, என் பிள்ளைங்க மட்டும் நல்லா இல்ல, எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, நான் மட்டும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல படிப்பு, எனக்கு மட்டும் அப்படிப்பட்டது ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன், ஆமென், உங்களை முதன்மைப்படுத்துவார், உங்களை முதன்மைப்படுத்துவார். நம்பி ஆமோதிக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்துவார். தடைகளை தாண்டி ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கிருபை நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்னா, இந்த யோசேப்பிற்கு கொடுத்தது போல அவனுக்கு சட்டப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வராது. சட்டப்படி சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குரியதா அல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் பார்க்கிறதுனாலே இப்போ ஆண்டவருடைய கிருபை அந்த சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்பினுடைய குடும்பத்திற்கு சொந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், எனக்கு தாண்டி வரப்பண்ணி என்னை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். 2 மடங்கு சொல்லுங்க, ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, 2 மடங்கு, 2 மடங்கு சேஷ்டபுத்திர பாகம். ஆமென். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இரட்டிப்பான பங்கு, அந்த இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான பங்கை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார், கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே.